வணக்கம் பிள்ளைகள். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3 வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2024 தொடர்பான 12வது வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். நாங்கள் செயலமர்வுக்கு நுழைவதற்கு முன்பாக எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். மொழித்திறன் மற்றும் முகாமைத்துவ அலுவலர் சேவைக்கான தகமை காணுதல் என்பவற்றை உள்ளடக்கிய அந்த வினாத்தாளில் வினவப்படக்கூடிய விடயங்களாக நாங்கள் கட்டுரை கடிதம் என்பவை தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அது மொழியறிவு என்று சொல்லி பார்த்தாலும் அல்லது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கான தகமை காணுதல் என்று பார்த்தாலும் அந்த பகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றின் உள்ளடக்கம் எப்படி இருக்க வேண்டும் அல்லது உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்று எப்படி அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை படித்து வச்சிருக்கோம். அது தவிர ஒரு கடிதத்தை எழுதுறதுக்காக மொழித்திறனுக்குள்ளேயும் அந்த பகுதியை படிச்சிருக்கோம். இப்போ கடிதம் பார்த்துருக்கிறோம், கட்டுரைகள் சிலவற்றை ஆராய்ந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில கட்டுரைகள் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. உதாரணமாக அரசு அலுவலர்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளினாலே ஏற்படக்கூடிய சமூக பொருளாதார தாக்கங்கள் அல்லது பொதுவான தாக்கங்கள் எவை என்பதை பற்றி நாங்கள் ஒரு கலந்துரையாட வேண்டி இருக்குது. அந்த கட்டுரைக்குரிய உள்ளீடுகளை ஒரு நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்க. அலுவலர்களுடைய பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கைகள் அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் அவர்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்படக்கூடிய அதனுடைய விளைவுகள். இந்த கட்டுரையினுடைய உள்ளீடுகளை பற்றி நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு கட்டுரையை தயார் செய்து கொள்ளுங்க. சரிதானே? அந்த பகுதியையும் கொஞ்சம் கதைச்சு கொண்டு இதுக்குள்ளே போகிறேனே. இப்போ முதல்ல தொழிற்சங்க நடவடிக்கைகள் என்றால் என்ன என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேணும். தொழிற்சங்க நடவடிக்கைகள் என்று சொல்கிறதுக்கு ஒரு பொதுவான விலக்கணம் இதானண்டு இல்லை. பொதுவாக பணியில் உள்ள சேவையாளர்கள், அரசாங்க சேவையாளர்கள் அல்லது பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து தமக்கான நிதி சார்ந்த நிதி சாராத சலுகைகள், தனியாக நிதி சார்ந்த சலுகை சம்பளம் மட்டும் கேட்கறது இல்லையா, நிதி சார்ந்த நிதி சாராத பிரதிபலன்களை முன்வைத்து அதனை தங்களுடைய கோரிக்கைகளுக்கு நிர்வாகத்தை இணங்க செய்யும் வகையில் அவர்கள் பிரயோகிக்கின்ற ஒரு விதமான மென்வலு. அது ஒரு பெரிய ஆயுத போராட்டம் இல்லை தானே, அது ஒரு மென்வலு போராட்டம். சரிதானே? அதாவது மென்வலு போராட்டம் என்றால் சட்டப்படி வேலை செய்கிறது, கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருக்கிறது போன்ற அல்லது ஆர்ப்பாட்டங்கள், அமைதியான ஊர்வலங்கள், கண்டன ஊர்வலங்கள், பேரணிகள், கருப்பு கொடி அணிந்து கடமையில் ஈடுபடுவது போன்றவற்றுக்கூடாக அவர்கள் தங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அப்போ தொழிற்சங்க நடவடிக்கை என்றால் என்ன, அதுக்கு அந்த வகையான உதாரணங்கள். மற்ற இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான காரணங்கள் என்ன? சரிதானே? அவர்களுக்கு பொருத்தமான வேலை சூழல் இல்லாமல் இருக்கிறது, போதுமான வசதிகள், போதுமான வேதனம், ஏனைய துறைகளோடு ஒப்பிடும்போது அவருடைய வேதனத்தில் இருக்கக்கூடிய மட்டுப்பாடுகள், வாழ்க்கை செலவுக்கும் வேதனத்துக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம், அவர்களுக்கு சமமான துறைகளில் காணப்படுகிற சம்பள முரண்பாடுகள், ஆசிரியர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு இடையில், அதுபோல சமமான கல்வித்தகமை கொண்ட அல்லது சமமான பதவிகளுக்கு இடையில காணப்படக்கூடிய சம்பள முரண்பாடுகள், அரசாங்க அலுவலர்களுக்கு அல்ல பகிரங்க அலுவலர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். பகிரங்க அலுவலர்களுக்கு விடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தல்கள். சில வேளையில் ஒரு உத்தியோகத்தை தாக்கப்பட்டால் எல்லாரும் சேர்ந்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். பொதுமகனுடைய ஒரு உத்தியோகத்தை தாக்கினால் அவரை கைது செய்யுங்க, அது சட்டப்படி நடவடிக்கை எடுங்க என்று சொல்லி அப்போ அவர்களுக்கு விடுக்கப்படுகிற அச்சுறுத்தல்கள். சரிதானே? இப்படியான காரணங்களினால அவர்கள் வேறு விதமான அரசியல் நோக்கங்கள், சில அரசியல் நோக்கங்களை அடைந்து கொள்ளுதல் போன்ற அடிப்படையில் அவர்கள் தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். அப்போ இந்த விடயங்களை நீங்கள் உள்ளடக்கலாம். முதல் தொழிற்சங்க நடவடிக்கை என்ற என்ன, தொழிற்சங்க நடவடிக்கைக்கான உதாரணங்கள் என்ன, தொழிற்சங்க நடவடிக்கையில் அலுவலர்கள் ஈடுபடுவதற்கான காரணங்கள் என்ன என்கிற விஷயத்தை கொஞ்சம் பார்க்கலாம். சரிதானே? அடுத்தது இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினாலே ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன?
தொழிற்சங்க நடவடிக்கையினாலே ஏற்படுகிற தாக்கங்கள் என்ன என்று சொல்லி. ஏன்னா தொழிற்சங்க நடவடிக்கை ஹர்த்தால் போன்றவற்றால் அரசாங்கம் மாறிய வரலாறு இலங்கையில் இருக்குது. சரிதானே? இலங்கையில் 1947 ஞாபகம் இருக்கு. சுதந்திரத்துக்கு பின்னர் ஏற்பட்ட ஹர்த்தால், அந்த ஆண்டு தவறாக சொல்லுகிற நினைக்கிறேன். இலங்கையில் சுதந்திரத்துக்கு பின்னர் ஏற்பட்ட அரசி கர்த்தால் காரணமாக அரசாங்கம் பதவி மாறிய வரலாறு உண்டு. இதுதானே? இப்படி கர்த்தால், கடையடைப்பு போன்றவை அது பொதுவாக நாடு முழுக்க தொழிற்சங்க நடவடிக்கையாக இல்லாமல் இது ஒரு பொதுமக்கள் சார்ந்த அல்லது எல்லா பல்வேறு தொழிற்சங்கள் வெகுஜன போராட்டங்களாக இருக்கிறது. தொழிற்சங்க போராட்டம் பண்றது இந்த கர்த்தால் வகைக்குள்ள வராது. அதை இங்கே ஞாபகம். தொழிற்சங்க போராட்டம் என்று வருகிற போது அது சில விளைவுகளை தோற்றுவிக்கும். நல்ல விளைவுகள், பாதகமான விளைவுகள். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் அந்த அந்த போராட்டத்தை இதோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணி போடக்கூடாது. சரிதானே? கர்த்தால், கடையடைப்பு அப்படியான போராட்டங்கள் எல்லாம் தொழிற்சங்க நடவடிக்கைகள் அல்ல. அது சில அரசியல் நோக்கங்களுக்காக மேற்கொள்ளும். தொழிற்சங்க போராட்டம் என்பது நாங்கள் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தருடைய தொழிற்சங்க போராட்டம் என்று அவர்கள் சட்டப்படி வேலை செய்கிறது, வேலைக்கு சுவையின விடுமுறை போராட்டங்கள், கருப்பு கொடி அணிந்து கடமையில் ஈடுபடுதல் அல்லது கடமைக்கு சமூகம் அளிக்காதிருப்பது போன்ற நடவடிக்கைகளை தான் நாங்கள் சொல்றோம். சரி, இப்போ இதனால் என்ன நடக்கும் என்றால், முதலாவது பொதுமக்களுக்கு ஏற்படுகிற அசௌகரியங்களை சொல்ல வேணுமே. பொதுமக்களுடைய சேவைகள் தடைப்படுவதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுடைய சேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் மட்டுப்பாடு ஏற்படும். அவர்கள் தங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்வதில் வலிமையாக பெற்றுக்கொள்வதை விட அதுக்கான ஒரு மட்டுப்பாடு கொண்டு இருக்கும். நாட்டினுடைய தேசிய உற்பத்தியில் ஒரு பாதிப்பு ஏற்படும். நாட்டின் தேசிய உற்பத்தி அளவில் தொழிற்சங்க நடவடிக்கைகளின் காரணமாக வேலை நாட்களுடைய அளவு குறைகிறது. இதனாலே ஏற்படக்கூடிய பாதிப்பு, நாட்டின் உற்பத்தி அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படும். பகிரங்க சேவையினுடைய நன்மதிப்பு, வினைத்திறன் எல்லாம் குறைஞ்சு போகும். பகிரங்க சேவை அல்லது அரசாங்க சேவை, நாங்கள் பகிரங்க சேவை என்ற வார்த்தையை பயன்படுத்தும். பகிரங்க சேவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மதிப்பு, பகிரங்க சேவையினுடைய வினைத்திறன், பொதுமக்களுடைய நம்பிக்கை, அந்த பகிரங்க சேவை மீது இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய நம்பிக்கை, அதை மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமான மனப்பாங்கு என்பவற்றில் பாதிப்பு ஏற்படுகிறது. அரச நிர்வாகத்தினுடைய அசௌகரியம், அதாவது அரசியல் பரிபாலனம் சார்ந்து ஒரு சுமூகமற்ற நிலைமை காணப்படுவதால ஒரு அரசியல் நெருக்கீடுகள் தோற்றமுறலாம். அரசாங்கத்துக்கான அழுத்தங்கள் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதே நேரம் சில நல்ல விளைவுகளும் இருக்கு. தொழிற்சங்க போராட்டத்தின் ஊடாக ஊழியர்களுடைய உரிமைகள் வென்றெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை அமைதியான முறையில் வெளிப்படுத்துவதன் மூலமாக தங்களுடைய கோரிக்கைகளின் ஒரு பகுதியாவது நிறைவு செய்து கொள்கிற ஒரு வழிமுறையாகவும் அது இருக்கு. சரிதானே? அது ஒரு ரொம்ப மோசமான ஒரு கெட்ட காரியம் அல்ல. அவர்கள் தங்களுடைய அடிப்படை உரிமை நிலைநாட்டுவதற்கான ஒரு ஜனநாயக சுதந்திரம் இருப்பதை வெளிக்காட்டுகிற ஒரு ஒன்றாகத்தான் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை இருக்கு. பொதுத்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தங்களுடைய எண்ணங்கள், அபிப்பிராயங்கள் போன்றவற்றை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஜனநாயக சுதந்திரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு குறியீடாக நாங்கள் இதை எடுக்கலாம். சரிதானே? அடக்குமுறையற்ற ஒரு ஜனநாயக தேசத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று பகிரங்க சேவையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து அமைதியான முறையில் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து அதற்கான தீர்வுகளை பெறுவதற்கு ஒரு மென்பல் அழுத்தத்தை பிரயோகிக்கிறதுக்கான ஒரு சுதந்திரத்தை அது காட்டுவதாக இருக்கு. அது ஒரு ஜனநாயகத்தினுடைய பண்பு, ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக அது இருக்கு. சரிதானே? இப்போ நாங்கள் அது முழுக்க முழுக்க தவறானது என்று சொல்ல இயலாது. அது ஒரு ஜனநாயகம் சார்ந்த ஒரு வெளிப்பாடு. மக்களுடைய உணர்வுகள், கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், குறிப்பாக பகிரங்க செய்தியாளர்களுடைய உணர்வுகள், கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் என்பவற்றை அவர்கள் அரசின் பணியாளர்களாக இருந்தாலும் ஒரு அரசின் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கான அல்லது அரசின் மீது மென்மையான அழுத்தங்களை, மென்வலுக்களை பிரயோகிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இது கொடுக்கும் என்கிறத நாங்கள் சொல்லக்கூடியதாக. அவர்களுடைய சில அடிப்படையான உரிமைகள், பணம் சார்ந்தவை, நிதி சார்ந்த, நிதி சாராத அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக அது இருக்குது. சரிதானே? அதே போல துறை சார்ந்தவர்களுடைய ஒற்றுமையினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் இருக்குது. இப்போ மருத்துவ உத்தியோகத்தர்கள் சங்கம், பொது எழுதுனர்கள் சங்கம் அல்லது சாரதிகள் சங்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு அவர்களோட துறை சார்ந்தவர்களுடைய ஒரு ஒன்றுபடுதலுக்கான
ஒரு வாய்ப்பாக அல்லது ஒன்றுபடுதலுக்கான ஒரு குறியீடாகவும் இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுத்துறையில் குறித்த வகுதி சார்ந்த அலுவலர்கள் அல்லது பொதுத்துறை சார்ந்த அலுவலர்களிடையில காணப்படக்கூடிய ஒரு திரட்சித்தன்மை, அவர்களுடைய ஒரு ஒன்று திரள் என்ற ஒரு தன்மை ஒன்றை பிரதிபலிக்கிறதாக அது இருக்குது. சரிதானே? அது ஆக்கபூர்வமான வழியில கையாளப்படுமாக இருந்தால் அவர்களிடையில காணப்படக்கூடிய அந்த ஒற்றுமையின் வலு தேசத்தின் நன்மை கருதி நியாயமான கோரிக்கைகளுக்காக கையாளப்படுகிற போது அவர்களுக்கும் தேசத்துக்கும் நன்மை கிடைக்கிறதாக இருக்கும். பொருத்தமற்ற நிர்வாக வழிமுறைகளை அல்லது பொருத்தமற்ற நிர்வாக தீர்மானங்களை அரசினுடைய முன்மொழிவுகளை நீக்குவதற்கு அது வழியாக இருக்கும். சரிதானே? அரசாங்கத்தினுடைய அல்லது ஆட்சியாளர்களுடைய பொருத்தமற்ற சில தீர்மானங்கள், பொருத்தமற்ற முன்மொழிவுகளை நீக்குவதற்கும் அல்லது அவற்றை மாற்றி அமைப்பதற்குமான, அதாவது மேலும் சீர்மைப்படுத்தப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக அது இருக்கும். அதில் நாங்கள் தவறு சொல்ல முடியும். நியாயமான வழிமுறைகளில் அது முன்னெடுக்கப்படுமாக இருந்தால், அதாவது பொதுமக்கள் நலனுக்கு பாதிப்பில்லாத வகையிலேயும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் அல்லது அரசு தீர்மானங்களின் மீது அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் அது பிரயோகிக்கப்படும் போது அது நல்ல விளைவுகளை கொடுக்கிறதாக இருக்கும். அவர்களுக்கு தன்னம்பிக்கை, கூட்டு முயற்சி, ஒற்றுமையின் பலம் போன்ற விடயங்களை அது தரும். நாங்கள் அந்த பக்கமாகவும் யோசிக்கணும். அதனுடைய சாதகமான தன்மைகள் தொடர்பாக நாங்கள் அதை பார்க்க வேண்டும். ஆனால் இலங்கையினுடைய வரலாற்றில் இந்த தொழிற்சங்கம் சார்ந்த நடவடிக்கைகள் என்பது பல இடங்களில் அங்கே கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறோம். தொழிற்சங்கம் சார்ந்த நடவடிக்கைகள் என்பது பல்வேறு சந்தர்ப்பங்களில் பொதுமக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குவதாகவும் தேசத்தினுடைய நன்மதிப்பை குறைப்பதாகவும் அப்படியாக இருக்கு. அதனுடைய ஒழுங்கமைப்புகள் சார்ந்த, அதுபோல எதிர்கால சந்ததியினுடைய நலன்களை பாதிப்பதாகவும், குறிப்பாக ஆசிரியர்களுடைய போராட்டங்கள், அது சில இடங்களில் மருத்துவர்கள் மேற்கொள்கிற பகிஷ்கரிப்புகள் போன்றவை சமூக நலன் மீதான கரிசனைகளை கேள்விக்குட்படுத்துவதாக இருக்குது. சமூக நலன் அல்லது சமூகத்தின் மீதான கரிசனை பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாதல், எதிர்கால சந்ததி பாதிப்புக்குள்ளாகிறது, நாட்டினுடைய தேசிய உற்பத்தி, நாட்டின் நன்மதிப்பு போன்றவற்றுக்கு ஒரு அபகீர்த்தியை, அவமரியாதை ஏற்படுத்துகிறவையாகத்தான் அது இலங்கையில் பல சந்தர்ப்பங்களில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் அது நியாயமானதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தாலும் பல இடங்களில் அது குறைபாடு கொண்டதாக இருந்திருக்கிறது. ஆகவே தொழிற்சங்க போராட்டங்கள் கண்டனத்துக்குரியவை என்கிற மக்கள் அபிப்பிராயம் அங்கே இருக்கு. சரிதான்? ஆகவே இந்த மக்கள் அபிப்பிராயம் அல்லது தொழிற்சங்க போராட்டத்தின் மீதான மக்களினுடைய எதிர் உணர்வு என்பது அந்த போராட்டத்தினுடைய நோக்கங்களை அல்லது அது அடையக்கூடிய இலக்குகளை மட்டுப்படுத்தி விடும். பொதுமக்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு போராட்டமும் வெற்றியை பெற முடியாது. போராட்டம் என்கிறது தொழிற்சங்க போராட்டம் தான். பொதுமக்களினுடைய ஆதரவு, அவர்களுடைய அனுசரணை, அவர்களுடைய கருத்துருவாக்கம், சார்பான கருத்துக்கள், ஒரு கருத்துருவாக்கம் சார்பாக இல்லாவிட்டால் அது சில வேளைகளில் வெற்றி அடைவதை, அது பெறக்கூடிய விளைவுகளை மட்டுப்படுத்தி விடும். அதிகமான விளைவுகளை பெறுவதை குறைந்த விளைவுகளாக மாற்றிவிடும், மட்டுப்படுத்தி விடும். ஆகவே பொதுமக்கள் நலன் கருதியாக, பொதுமக்கள் மீதான பாதிப்புகளை ஏற்படுத்தாதவையாக இந்த தொழிற்சங்கம் சார்ந்த நடவடிக்கைகளை ஒழுங்கமைத்துக் கொள்ளுகிற ஒரு அவசியம் உண்டு அங்கே இருக்கு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள், வாரன். சரி பிள்ளைகள், தொடர்ந்து பேசுகிறோம். அப்போ இந்த கன்க்ளூஷனோட நாங்கள் அந்த கட்டுரையை முடிக்கிறதுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். அப்படின்னால் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளினுடைய நோக்கம் என்பது வெறுமனே பகிரங்க சேவையாளர்கள் தங்களுக்குரிய நலன்களை, உரித்துக்களை பெற்றுக்கொள்வதாக, நிதி சார்ந்த நலன்கள், நிதி சாராத நலன்களை நோக்காக கொண்டதாக மட்டும் இருக்காமல் அது 3 முரண்பட்ட இலக்குகளை அடைவதாக இருக்கும். 3 முரண்பட்ட இலக்குகள், அது ஒன்று அடையப்படுகிற போது மற்றது பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஒன்று, பகிரங்க சேவையாளர்கள் தங்களுக்குரிய நிதி சார்ந்த, நிதி சாராத நலன்கள், உரித்துக்கள், நன்மைகளை அடைந்து கொள்வது. 2வது, பொதுமக்களினுடைய நலன் பாதுகாக்கப்படுவது. 3வது, அரசின் மீது அல்லது அரசினுடைய தீர்மானங்களின் மீது அல்லது நிர்வாகத்தின் தீர்மானங்களின் மீது அழுத்தங்களை ஏற்படுத்தி அதனை மாற்றம் செய்வது என்கிற 3 இலக்குகள் கொண்டதாக இருக்க போகுது. விளங்குதானீங்க? 3 இலக்கு இருக்கு. ஒன்று, அரசாங்க சேவையாளர்கள் அல்லது பகிரங்க சேவையாளர்கள் அவருடைய நலன்கள், அவர்களை நிதி சார்ந்த, நிதி சாராத நன்மைகளை அவர்கள் அடைந்து கொள்ளுகிற அல்லது அவர்கள் எதிர்நோக்கிற அசௌகரியங்கள், அழுத்தங்கள், இடர்பாடுகளுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்வதாக அது இருக்கும். அப்போ அதற்காக நடத்தப்படுகிற தொழிற்சங்க போராட்டம் 2வது இன்னொரு இலக்கை கொண்டிருக்க வேணும். அது பொதுமக்களினுடைய நலனை பாதிக்கக்கூடாது. சரிதானே? பொதுமக்களுக்கு
ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. பொதுமக்களோட பெறுகின்ற சேவை அல்லது பொதுமக்களினுடைய அத்தியாவசியமான சேவைகளுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்துகிறது அல்லது அவர்கள் துன்பங்களுக்கு உள்ளாகிற விதமாக அது செய்யக்கூடாது. அப்போ அந்த இலக்கு அடையப்பட வேணும். 2வது சரியா. 3வது அரசுக்கு அல்லது அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். இந்த இலக்குகளை அடையும் வகையில் திட்டமிடப்பட்டதாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படுமாக இருந்தால், தொழிற்சங்க நடவடிக்கைகள் திட்டமிடப்படுமாக இருந்தால் அது உத்தமமான ஒரு திட்டமிடலுக்கூடாக நடத்தப்படுமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அல்லது மதிப்புக்குரிய ஒரு பார்வை அந்த பார்வைக்குரியதாக அது அமைத்துக் கொள்ளப்படலாம் என்கிற ஒரு கன்க்ளூஷனோட நீங்கள் அந்த கட்டுரையை முடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கட்டுரை நான் சொன்னதின் நோக்கம் என்னென்னா, மிச்ச பகுதியை கதைக்கிறதுக்கு முன்னால் ஒரு நிலுவை இருந்தது என்று சொல்லி அப்போ இதனோட நாங்கள் அந்த கட்டுரைகளை முடிச்சு கொண்டோம். சரிதானே? அந்த முதலாவது வினாத்தாளில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் முடிஞ்சு. அடுத்தது கடிதங்களை பற்றி நாங்கள் பேசிட்டோம். இதுதானே, நாங்கள் பேசின அளவுக்கு பெரிய கடிதம் வராது. சில வேளைகளில் ஒரு கிடைத்திருக்கக்கூடிய இடமாற்றம், ஒரு தற்காலிக இணைப்பு போன்றவற்றை கேட்குற மாதிரி நீங்கள் அந்த அந்த வழிமுறைகள் யாருக்கூடாக யாருக்கு அனுப்புறது போன்ற அந்த வழிமுறைகளை சரியாக பிரயோகித்து கடிதம் எழுதுறீங்களா என்பதை பார்க்குற மாதிரியாக கடிதம் இருக்கும். 3வது நான் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தினால் ஒரு அறிக்கை எழுதுறதை படிக்கும் என்பதை பற்றி நாங்கள் சொல்ல வேணும், நாங்கள் கதைக்க வேணும் என்று சொல்லியிருந்தோம். அப்போ இந்த அறிக்கை ஒன்று எழுதுவது எப்படி என்று சொல்லி பார்க்கறது அல்லது இந்த அறிக்கையோடு தொடர்புடைய விடயங்களை கையாளுறதுக்கு நான் இன்றைக்கு 2 அறிக்கைகள் உங்களுக்கு அந்த குழுவில் பதிவிட்டிருக்கேன். சரிதானே? அறிக்கைகள் என்று வருகிற போது ஒரு பொதுவான அறிக்கைகள் என்று சொல்லி வருமாக இருந்தால் இவர்களிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது என்று சொல்லி வருமாக இருந்தால் அதை வசனப்பாங்கிலே அந்த அறிக்கை எழுதுறேன். ஒரு வசனப்பாங்கிலே அறிக்கை எழுதி கொள்ளக்கூடிய முறையை பற்றி அதில் ஒரு அறிக்கை ஒன்று இருக்குது. சில வேளைகளில் அது எடுக்கப்பட்ட தீர்மானம், அதை நிறைவேற்ற வேண்டிய காலம், அது பொறுப்பளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள், அந்த விடயத்தை மேற்பார்வை செய்யும் உத்தியோகத்தர்கள் என்கிற விதமாக ஒரு விடயம் அமையுமாக இருந்தால், ஒரு கூட்டத்தில் ஒரு கலந்துரையாடப்பட்ட விடயங்களை நாங்கள் இந்த வகையில் அட்டவணைப்படுத்தக்கூடியதாக அந்த கலந்துரையாடல் அமையமாக இருந்தால், அதாவது கலந்துரையாடப்பட்ட விடயங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது என்றால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள், அந்த தீர்மானங்கள் அல்லது அந்த கையாளப்பட வேண்டிய விடயங்கள் எப்போது நிறைவு செய்யப்பட வேண்டும், அதை நிறைவு செய்வதற்காக அந்த கடமைகள், அதற்கான பொறுப்புக்கூறல்கள் யாரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது, இந்த விடயத்தை மேற்பார்வை செய்து அதை கட்டுப்படுத்துகிற வழிநடத்துகிற உத்தியோகத்தர்கள் யார் என்கிற விதமாக கேட்கப்படுமாக இருந்தால், நீங்கள் ஆரம்ப விடயங்களை குறித்து கொண்டு, அதாவது கூட்டம் நடந்த காலம், இடம், தலைமை தாங்கியவர்கள் யார், கலந்து கொண்டவர்கள் யார், கலந்துரையாடப்பட்ட விடயத்தினுடைய தலைப்பு என்ன என்று சொல்லி போட்டு அந்த விடயத்தின் சார்பாக கீழ்வருமாறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது அல்லது தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு அட்டவணையாகவும் அந்த அறிக்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அப்போ இந்த அறிக்கை எழுதுவது 2 விதமான ஃபார்மேட், 2 விதமான வடிவங்கள் நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் அந்த குழுவில். சரிதானே? ஒன்று வசன அமைப்புகளில் அறிக்கையை தயாரித்துக் கொள்வது, 2வது அந்த கலந்துரையாடல் அது கூட்டம் என்பது பிரதானமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தால், பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவற்றுக்கான கால எல்லை மற்றும் அதை நிறைவேற்றுவதற்குரிய அலுவலர்கள், மேற்பார்வை அலுவலர்கள் தீர்மானிக்கப்பட்டிருந்தால் அவற்றை உள்ளடக்கியதாக தொடர் இலக்கம், கலந்துரையாடப்பட்ட விடயம் மற்றும் தீர்மானங்கள் 2வது, 3வது அது நிறைவேற்றப்பட வேண்டிய காலம், 4வது பொறுப்பளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள், 5வது குறித்த விடயத்தை மேற்பார்வை செய்யும் பொறுப்பு யாருக்குரியது என்பது போல ஒரு அட்டவணையை தயாரித்துக் கொண்டு 5 நிரல்கள் கொண்டதாக தொடர் இலக்கம், தீர்மானம் அல்லது கலந்துரையாடப்பட்ட விடயம், குறித்த விடயத்தை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள், அது நிறைவேற்றப்பட வேண்டிய காலத்தை சொல்லி போட்டு தான் உத்தியோகத்தர்களை சொல்லணும். 1வது தொடர் இலக்கம், 2வது தீர்மானம் அல்லது கலந்துரையாடப்பட்ட விடயம், 3வது தீர்மானம் நிறைவு செய்யப்பட வேண்டிய அல்லது நிறைவேற்றப்பட வேண்டிய காலப்பகுதி, 4வது அது பொறுப்பளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள், 5வது அதனுடைய மேற்பார்வை உத்தியோகத்தர்.
என்பதாக ஒரு அட்டவணையாக அதை அமைத்துக் கொள்ளலாம். இந்த 2 வடிவமும் நான் குழுவில் பதிவிட்டு இருக்கிறேன். அதுக்குரிய விடிய ஆய்வு தரப்பட்டிருக்கு. அந்த விடிய ஆய்வை வாசித்ததுக்கு பிறகுதான் நீங்கள் அந்த அறிக்கையை வாசிக்கவும். இப்போ ஒரு அறிக்கை ஒன்று எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பது பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் அங்கே தரப்பட்டிருக்கு. சரியா? தயவு செய்து அந்த பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அறிக்கை எழுதுறது இன்னொரு நாளைக்கு நாங்கள் கதைக்கிறதுக்கு நேரம் பெறுமா தெரியல. நாங்கள் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு அழைப்பிதழை தயாரிப்பது தொடர்பாக அழைப்பிதழ் ஒன்று எவ்வாறு அமைய வேண்டும் என்று சொல்லி, அப்ப அதுக்கும் விடிய உள்ளடக்கம் தரப்பட்டு ஒரு விடிய ஆய்வு ஒன்று தரப்பட்டிருக்கு. ஒரு சம்பவம், சரிதான், சம்பவ கற்கை விடிய ஆய்வு என்றெல்லாம் சொல்வார்கள். ஒரு சம்பவ கற்கை அல்லது ஒரு விடிய ஆய்வு ஒன்று தரப்பட்டு அதில் இருக்கக்கூடிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு பிரதேச செயலகத்துக்கான ஒரு கட்டடத்தை திறப்பது பற்றி, பிரதேச செயலகத்துக்கான கட்டட திறப்பு தொடர்பாக அதை பற்றிய ஒரு அழைப்பிதழ் ஒன்றை உங்களை அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. அது தொடர்பாக ஒரு அழைப்பிதழ் ஒன்றை நீங்கள் தயாரிங்கோ என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்க. அந்த அழைப்பிதழ் எவ்வாறு தயாரிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி பாருங்க. அது போன்ற ஒரு அழைப்பிதழ் எந்த விடயம் தந்தாலும் அந்த ஃபார்மேட் மாறான, சரிதானே? யாருக்கு அழைப்பு கொடுக்குறீங்க, தலைப்பு என்ன, அதனுடைய உள்ளடக்கமாக என்னென்ன விடயங்கள் இருக்கிறது, இறுதியாக அதற்கு ஒரு வாக்கியம், சரிதானே, துணைப்பொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியத்தை போட்டு கடைசியாக அழைப்பவர்களுடைய விவரம், யார் அழைக்கிறீர்கள், அழைப்பு விடுப்பவர் யார் என்பது தொடர்பாக ஒரு அழைப்பிதழ் எழுதுறது. ஒரு அழைப்பிதழ் கேட்டாங்கன்னா அப்புறம் படிப்பிக்கலை என்று சொல்லி கவலைப்படக்கூடாது. இப்போ உங்களுக்கு அழைப்பிதழ் தொடர்பாக படிப்பிச்சாச்சு, சரியா? அப்போ இந்த பகுதி அதே போல உள்ளக சுற்றறிக்கை ஒன்று எவ்வாறு எழுதப்பட வேண்டும். இப்போ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்கள், அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்பவற்றை வச்சுக்கொண்டு ஒரு சர்க்குலர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்கோ என்று சொல்லி கேட்டிருக்கு. ஒரு சுற்றறிக்கை, உள்ளக சுற்றறிக்கை, சரிதானே? சில வேளை அந்த உள்ளக சுற்றறிக்கை தொடர்பாக அவர்கள் ஒரு நிலையியல் கட்டளை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு நிலையியல் கட்டளை, ஸ்டாண்டிங் ஆர்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஒரு உள்ளக சுற்றறிக்கை அல்லது ஒரு நிலையியல் கட்டளை ஒன்றை எவ்வாறு எழுதுவது என்று சொல்லி சொன்னால் அதுவும் உங்களுக்கு இன்றைக்கு பதிவிட்டு இருக்கு. தயவு செய்து அந்த பகுதியை வாசித்துக் கொள்ளும். அந்த முக்கியமான பகுதிகள் பதிவிடப்பட்டிருக்கு. ஒரு கட்டுரை ஒன்று நிலுவையாக இருந்தது, அதையும் பார்த்தா ஏறத்தாழ எங்கட முதலாவது பேப்பர் முடிச்சுது. முதலாவது பேப்பர் இந்த நேர பகுதிக்குள்ள நாங்கள் ஓரளவு கதைச்சு மிகுதியாக இருந்தவற்றை ஒரு அரை மணி நேரத்தில் நான் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே சொன்னது போல பாதையை காட்டியிருக்கேன், இப்படித்தான் போகிறது என்று சொல்லி. இனி அந்த பாதையில் நீங்கள் தான் போகணும், சரிதான்? அப்புறம் என்ன போங்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்னு எழுதக்கூடாது, போகிறது இப்படித்தான் என்று சொல்லி நான் உங்களுக்கு அந்த பாதையை காட்டியாச்சு. இது முடிஞ்சு. அடுத்தது எங்களுடைய உளச்சார்பு தொடர்பாக நாங்கள் கடந்த செயலமர்வுகளையும் கலந்துரையாடி இருந்தோம். இந்த உளச்சார்பு தொடர்பில் எங்களுடைய நாங்கள் பார்க்க வேண்டிய 7 விதமான புலமைகள், சரிதானே? 7 விதமான புலமைகள் அல்லது ஆற்றல்கள். எண் சார்ந்தவை, சொற்கள் சார்ந்தவை, மொழி சார்ந்தது. மொழி சார்ந்ததுன்றது மொழி பிரியம், சொற்களுக்கு மேலே சொற்களை கடந்து அதை பயன்படுத்துகிற மொழி புலமை. அடுத்தது காரணம் கற்பித்தல், ஆய்ந்தறிதல் புலமை, தர்க்க புலமை, லாஜிக்கல் கணித புலமை. அடுத்தது உங்களுடைய பார்வை, அவதானிப்புத்தல், கட்புலமை ஆகிய 7 விதமான புலமைகள் பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். நாங்கள் இந்த 7 விதமான திறன்களை உங்களிடம் அளவிடலாம். அதில் எண் புலமை தொடர்பில் ஏற்கனவே சில பயிற்சிகளை செய்து கொண்டு வாரோம். நான் நினைக்கிறேன் 7 பயிற்சிகள் நிறைவு செய்திருக்கு, சரியா? இன்றைக்கு ஒரு அரை மணி நேரம் நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக, நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ நாங்கள் இந்த எண் புலமையில தான் நிற்கும். இப்போ ஏனைய புலமைகள் தொடர்பாகவும் நாங்கள் அடுத்து வருகிற செயலமர்வுகளில் பேச வேண்டி இருக்கு. இந்த எண் புலமைய பகுதி என்றால் நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்வதற்கு முயற்சி, சரியா? இப்போ பாருங்க, 7 பயிற்சிகள் நாங்கள் செய்துட்டோம். நேற்றைய செயலமர்வில் 7 பயிற்சி செய்துட்டோம். இன்றைக்கு 8வது பயிற்சிக்குள்ள போக போகிறோம். இனி பின்வரும் பயிற்சிகளை செய்யவும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ எல்லாமே கடைசி எழுத்தை தான் போடுறது என்று சொல்லி இல்லை. சில வேளையில் நாங்கள் இடையிலையும் போட வேண்டி இருக்கு. இப்போ நாங்கள் எப்போவுமே மிக இலகுவானவை, ஓரளவு கடினமானவை, மிக கடினமானவை என்று நாங்கள் அதுக்குள்ள போகிறோம், சரிதான்? எங்களுடைய பரீட்சையில் மிக கடினமானவை என்று கருதக்கூடிய வினாக்களை நாங்கள் பார்க்கறது அப்படி இல்லை, எதிர்பார்க்க தேவை.
இப்போ நாங்கள் இதில் பார்ப்போம். மிக இலகுவானவை போல ஒரு பயிற்சி இருக்குது. விரைவாக கடந்து போக போகிறோம் அதின் மென்மை கருதி. முதலாவதுக்கு விட சொல்லுங்க. வீட்டுல கலைக்கிறதாக இருந்தா மெக்கானிக் பாடி போட்டு கலைக்கிறோம். அடுத்தது 28. 4 குறையுது. முதலாவது 3 குறையுது. அடுத்தது 4 குறையுது. அடுத்தது 9. அது வளமையான வேலை தொடங்கி இருக்கு. ஒன்றை விட்டு ஒன்றாக பார்க்க வேண்டி இருக்குது. என்ன ஒன்றை விட்டு ஒன்றாக பார்க்க வேண்டி இருக்கு. 3, 6, 9, 12 சரியா இருக்கு. மேலே 5, 10, 15 சரியாக இருக்கு. அப்ப நாங்கள் இந்த வகையில தான் அதை பார்க்க வேண்டி இருக்கு. சரி, அடுத்தது 4வது எத்தனை? 8 வாய்ப்பு இருக்குது. 8 வாரதுக்கான வாய்ப்பு இதுல இருக்குது. அப்படி என்றால் முதல்ல 2 கூடி இருக்குது. பிறகு இதுக்குள்ள 3 கூடி இருக்கு. இதுல 2 கூடி இருக்கு, 3 கூடி இருக்கு. பிறகு பார்த்தா 4 கூடுது, 5 கூடுது, 6 கூடுது, 7 கூடுது சரியாக இருக்கு. இப்போ நாங்கள் இந்த பகுதியை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். 8 என்பது சரியான விடையாக இருக்கும். சரி, அடுத்த பகுதிகளுக்கு போவோம். அப்படி வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்றால் இது 64, 32, 16, 8 என்ற ஒரு பகுதியாகவும் 56, 54, 52 வாரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிதானே? அப்ப நாங்கள் 52 என்பதை அப்படி கண்டுபிடிக்கிறது பிழை அல்ல, சரியாக இருக்கலாம். ஏன் இருக்கலாம் என்று சொல்லி எப்படி சொல்லுகிறேன்? நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், நாங்கள் யோசிக்கிறதை விட சில வேளைகள் எங்கேயாவது மிகவும் அபூர்வமாக ஒரு விலகல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வினாத்தாள தயாரிப்பவருக்கும் எங்களுடைய சிந்தனைக்கும் இடையிலே எங்கேனும் ஒரு சில விலகல் இருக்கலாம். அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவை. சரிதானே? நாங்கள் 90 மார்க்ஸ் எடுத்தா வெற்றி, 10 விலகினா போய் விலகட்டுமே. சரி, அடுத்தது பாருங்க என்ன நடந்திருக்குது. 3 மற்றது 2, 3, 4, 5 கூடுது சார். 3 கூடி, 4 கூடி, 5 கூடி, 6 கூடி இருக்கிறபடியால ஒன்றை குறைச்சி முன்னோ போடுவோம். என்ன அப்பதானே முன்னுக்கு இருந்த 1 கூடி இருக்கும். 3 போட்டா அப்புறம் 1 கூடி, 1 கூடி, 2 கூடி, 3 கூடி, 4 கூடி, 5 கூடி, 6 கூடி இருக்கு. சரி, அப்ப அப்படி நாங்கள் அதை போடக்கூடியதாக இருக்கு. அப்படி போடலாம். அடுத்தது பிள்ளைகள் 43. 43 பொதுவாக 7 குறையுது. அங்க 1 விட்டு 1 இல்லை, பொதுவாக 7 குறைஞ்சிருக்குது. என்ன 25 1 விட்டு 1 10, 15, 20, 25 மற்றது 6 கூடிக்கொண்டு போகுது இடையக்குள்ளே. அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா நாங்க பார்க்கிறோம் 11 வாரம், 17 வாரம், 23 ரெண்டு இருந்திருக்கு. அடுத்தது 18 இருக்கலாம். நாங்கள் உறுதிப்படுத்த இயலாத முதலாவது சரி 10, 8, 6, 4 என்று சொல்லி 1 விட்டு 1 இருக்குது. அடுத்தது 12, 3, 15 அதோட 3 கூட்டி 18 வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படித்தானே? அடுத்தது 25. ஏம்பா 5 குறைக்கிறீங்களா? 6 குறைஞ்சு 5 குறைஞ்சா 25 போட்டா பிறகு 4 குறையும். என்ன 4 குறைஞ்சு 3 குறைஞ்சு கணக்காயிருக்க மாதிரிதான் இருக்கு. 25 போட்டோம்டா
பிறகு 4 குறையுது, பிறகு 3 குறையுது, 2 குறையுது, 1 குறையுது. அப்போ சரியாக இருக்கும் 25 போடுது. சரி, அப்போ இது இலகுவான பயிற்சி எங்களுக்கு, அது நெருக்கடி கொடுக்க இல்லை. ம் 21 21 23 3 ஓகே, 3 3 கூடிக்கொண்டு போகுது. 15 3 18 3 21, அது பிறகு 3 24 3 27. சரி, அடுத்தது 18 18 அது 9 குறைஞ்சு கொண்டு போகுது. என்ன 18 போடல. அடுத்தது 210 6 5 4 5 4 3 4 3 2 3 2 1 2 1 சரி. அதை விட இன்னொன்று எழுதிடலாம். அதுக்கு பிறகு ஒரு இலக்கத்தை எழுதிடலாம். விளங்குதானே? 6 5 4 பிறகு 5 4 3 பிறகு 4 3 2 பிறகு 3 2 1. அந்த முதல் இலக்கம் வெட்டுப்பட்டு அடுத்த இலக்கத்தை பின்னே கொண்டு எழுதுகிறேன். அப்படித்தானே? இந்த முதல் இலக்கத்தை வெட்டுப்பட்டு அடுத்த இலக்கத்தை முன்னே கொண்டு எழுது. பிறகு அடுத்த இலக்கத்தை வெட்டி போட்டு கொண்டு போய் அடுத்த இலக்கம் எழுதி. சரியா? சரிதான் பிள்ளைங்க. அடுத்த 4வது பாருங்க. 18 என்ன நடந்திருக்கப்பா? 7 கூடு கூடிக்கொண்டு போகுது. என்ன 11 மேலும் 18 பிறகு 25 32. ஓகே, சரி. அடுத்தது எங்களுக்கு அது சுகமாக விளங்குது. இவ்வளவு சுகமாக கேள்வி இருந்தால் பரவாயில்லை. நான் அப்படி வராது. 66 55 44 33 22 என்று சொல்லி. அடுத்தது 14 1 குறைஞ்சு 2 குறைஞ்சு 3 குறைஞ்சு அதுக்கு பிறகு 4 குறைஞ்சு 10 ஆகி இருக்கு. சைவர் தசம் அதாவது தசம் ஒரு தானம் தள்ளி போகுது அல்லது 10 விரிவட்டு கொண்டு வருது. என்ன முன்னுக்கு அடுத்த சொல்லுங்க. இதுக்கு 36 போடலாம். ஏனென்றால் 36ல இருந்து 9 குறையுது, அதுக்கு பிறகு 7 குறையுது, அதுக்கு பிறகு 5 குறையுது, அதுக்கு பிறகு 3 குறையுது. சரிதான். இந்த வகையானதாக அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரியா? அடுத்த பாருங்க. 20 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றை விட்டு ஒன்று பார்க்கிறோம். 10 15 20 இருக்கலாம். என்ன அடுத்தது 11 5 16 5 21 இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் அப்படி அது ஓரளவுக்கு அது சரியாக இருக்க முடியும். அடுத்த பாருங்க. 9 மூன்று அளவு என்ன 3 1 குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ 27 3 பிரிச்சா 9, அதை பிறகு 3 பிரிச்சா 3 என்று சொல்லி வாரபடியால சரி. என்ன அப்படி செய்ய பார்ப்போம். 10வது பயிற்சி. ஒவ்வொரு எண் தொடரிலும் ஒரு எண் பிழையானதாகும். அந்த எண்ணின் கீழ் கோடிட்ட பின் பிழையான எண்ணுக்கு பதிலாக இடம்பெற வேண்டிய சரியான எண்ணை அடைப்புக்குறிக்குள் எழுதவும் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒன்று பிழையாக இருக்குமாம். அந்த பிழையாக இருக்கிற இலக்கத்தை சரியாக எழுதட்ட. அதுக்கு 18 போட்டா சரியாக இருக்கும். சரி, அடுத்தது 31 சார். 31 வட்டி போட்டு 30 வரும் சார். இதை வட்டி போட்டு 30 போட்ட வேண்டாம். சரி, 36 வட்டிட்டு 32 போட்டாச்சு. இதை வட்டி போட்டு 32 போட்டா சரியா இருக்கும். 32 16 8 4 2
22 வட்டி போடு சார் 21. 2 வெட்டி போட்டு இதுல 21 போட்டா சரிப்படுத்தலாம். 49 49 வெட்டுறீங்களா? ஒரு 50 போட்டேன். வெடி போட்டு 50 போட்டாச்சு சார். மற்ற எல்லாம் ரெட்டி என்ன வருது சார், இது ஒட்டி என்ன இருக்கு? பின்னிக்கு இந்த பாக்கிக்குள்ள சார் 8 10 12 கூடுது. அப்ப இப்ப என்னென்றால் இதுல 12 குறைஞ்சிருக்கு, இதுல 10 குறையுது, இதுல 8 குறையுது, ஆகவே 6 குறைஞ்சு 46 போட்டா சரியாக இருக்கும். என்ன 6 குறைஞ்சு 46 போட்டால் அது சரியாக இருக்கும். சரி, இப்படி எல்லாம் எளிமையாக வராது. ஆனால் அது ஏதோ உண்டு. இப்போ ஒரு கேள்விய போடைக்குள்ள எந்தொடர்கள் என்று சொல்லி வரையக்குள்ள இப்படி சில நேரங்களில் ஒரு கேள்வியை போடலாம். ஆனால் பெரும்பாலும் அந்த இடைவெளிகளை நடப்புற மாதிரியான கேள்விகள் தான் வேறு. சரிதானே? இப்போ நாங்கள் எண் பயிற்சியை ஓரளவுக்கு இந்த அளவோடு நான் நிப்பாட்டிக் கொள்கிறேன். பிள்ளைகள், நீங்கள் மிகுதியாக இருக்கிறதை செய்து பாருங்க. பெரிய அளவுக்கு அது நெருக்கடி தராது. ஓரளவு இந்த இதுவரைக்கும் பார்த்த மாதிரியான பயிற்சியில் சரி, இதில் இந்த 17வது கொஞ்சம் பார்ப்போம். ஒவ்வொரு நிலையிலும் 3 எண்களை கொண்ட 3 எண்ணூறு கோவைகள் தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு எண்ணூறு கோவையிலும் அடைப்புக்குறிக்குள்ள வெளியே உள்ள எண் அடைப்புக்குறிக்குள்ள காணப்படும் 2 எண்களை பயன்படுத்தி அதே முறைப்படியாக செய்யப்பட்டிருக்காங்க. என்ன அப்போ அதே மாதிரியாக உங்களையும் இது ஒருக்கா செய்து பாருங்கன்னு சொல்லி இது கொஞ்சம் நாங்கள் பார்க்க வேண்டிய மாதிரியானது. இதுக்குள்ளே என்ன தன்மை இருக்குன்னு சொல்லி ஒருக்கா இதே விடயங்களை படங்களாக கீறி பார்க்கறதும் இருக்கு. நாங்கள் மற்ற புத்தகங்கள் பார்க்கக்குள்ள, அடுத்ததாக பதிவிடப்பட்ட புத்தகங்களை பார்க்கக்குள்ள இப்படி வரக்கூடிய இந்த கூடி போறது, பெருக்கப்படுறது, பிரிக்கிறது, இப்படியான கேள்விகளை இனி நாங்கள் செய்யாம விட்டுட்டு ஓரளவு இந்த சதுரங்கள், முக்கோணங்கள், கோடுகளை பயன்படுத்தி இலக்கங்களை போடுவார்கள் தானே, அப்படியானதில் நாங்கள் அப்போ பார்த்துக் கொள்வோம். சரி, இப்போ இதில் பார்ப்போம். முதலாவதுக்கு என்ன நடந்திருக்கு? பெருக்கி போட்டிருக்கிறாங்க. 7 7 49, 9 2 18, ஆகவே 8 5 40. இப்படி வந்தால் அது ரொம்ப சுகமான கேள்வி. அடுத்த பாருங்க. விளங்கல இந்த பகுதியில் என்ன எழுத போறீங்க? என்ன தொடர்பு கண்டுபிடிக்கிறீங்க? 24 வராதா? 24 சரியான விடை. உள்ளே இருக்கிறத பெருக்கி அதிന്റെ அரைவாசியிலும் 1 குறைவு வெளியில் எழுதப்பட்டிருக்கு. 7 6 42, அதிന്റെ அரைவாசி 21, 1 குறைச்சு 20. 10 தர 7 70, அதிന്റെ அரைவாசி 35, 1 குறைச்சு 34. 10 தர 5 50, அதிന്റെ அரைவாசி 25, 1 குறைச்சு 24. கிரேட்டா? யாரோ ஒரு ஆள் கதைக்கிறீங்க, ஆனா எனக்கு ஒரு ஏதோ கதைக்கிறீங்க என்று மட்டும் வளர்ந்து. மூன்றாவது 81 சார். சாரி, 81. அடுத்ததுக்கா? மூன்றாவது. அது 81. சரி, இது 5 2 7, 7னுடைய வர்க்கம் 49, 2 மட்டும் 10, 10னுடைய வர்க்கம் 100, 3 6 9, 9னுடைய வர்க்கம் 81. சரியான விடை.
ம் அஞ்சு சார் அடுத்தது. சாரி, நாலாவதுக்கு 5. இது இந்த இந்த 2 இலக்கத்தையும் பெருக்கி 16 நாங்கள் 64, இந்த 64 16 பிரித்து 4, 54 9 பிரித்து 6 அல்லது 9 6 54. 15 5 75, 75 15 பிரித்தால் 5. சரிதானே? ஓட ஓட ம் 15 15 ஏனையா 30 60 கூட்டினா அதுல 45 60 60 60 30. எதை கூட்டுறீங்க? இதை கூட்டுறீங்களா? 45 15 கூட்டினா 60, 60 அரைவாசி 30. ஓகே. 17 5 22, 22 அரைவாசி 11. 15 13 17 30, 30 அரைவாசி 15. சரிதான். இப்படியாக கேள்விகளும் பெறலாம். இப்படி வருதா இல்லையா அது வேறு, எங்களுக்கு எல்லா கோணத்திலையும் சிந்திக்கிறதுக்குரிய ஒரு பயிற்சியை நாங்கள் செய்து கொண்டு வாரோம். இப்படி செய்வதன் மூலமாக நாங்கள் இப்படியும் யோசிக்கலாம் அப்படியும் யோசிக்கலாம் என்று சொல்லி இந்த பகுதியை பார்க்கலாம். சரிதானே? மற்றது ஆங்கில எழுத்துக்களினுடைய வரிசையை பயன்படுத்தி தரப்பட்டிருக்குது. என்ன போட்டிருக்காங்க? இப்படி எழுதி தருவாங்க என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. சில வேளையில் தந்தால் நீங்கள் இதை எழுதி போட்டுத்தான் பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ உதவியாக அவர் ஆங்கில எழுத்து வரிசையை தருகிறார். ஒழுங்குமுறையில் ஆங்கில எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கு. உங்களை பாருங்க கொண்டு கேட்டிருக்காரு. இப்போ முதலாவதுல எதுவும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. அதை ஃபண்ட் எழுத வேண்டிய என்ன? 2வதுக்கு பின்னைக்கு இருந்து வந்திருக்கு, அது யூ வந்து எழுதுவோம். அடுத்த 3வது என்ன நடந்திருக்கு? A C E E I ஆகவே கே இருக்கும். என்ன இதுக்கு கே இருக்கலாம். அடுத்த மொண்டை விட சார். அடுத்த மொண்டை விட்டுண்டா? ஓகே. இது தள்ளி போவனிக்கிறது என்ன? ஓகே, என் என்று சொல்லி கண்டுபிடிக்க. அடுத்தது இவ்வளவும் எழுதிருக்காங்க. CBA என்னப்பா? CBA எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது ZYX எழுதப்பட்டிருக்கு. அடுத்த எழுதுவதாக இருந்தால் FED எழுத வேணும். அடுத்துள்ள எழுத்தன் எழுதிகளை நாங்கள் F தான் அடுத்தது வரும். இனி 4 தள்ளி எழுதணும். முதல் அடுத்தது 1 விட்டு, அடுத்த 2 விட்டு, அடுத்த 3 விட்டு, அடுத்தது 4 விட்டு வருகிற போது ஓகே. அடுத்தது CDE என்றால் நாங்கள் இனி FF என்று எழுதுவோம். அப்படியா? FF என்று சொல்லி எழுதலாம். அது எங்களுக்கு பிடிபடுது. ஓகே. அடுத்தது BCCDDEEF FG என்ன? FG. அடுத்தது
டீசர்ட் டீசர்ட் டீசெட் டீசர்ட் டீசெட். டீசெட் அது மாறிடு என்ன அப்படியேதான் இருக்கு. சரி, இதை அழிச்சால்தான் கீழே போகலாம்பா. ஜேகே ம் ஜேகே வரும் சார். ஓகே ஓகே. அந்த மேலே இருக்கிற ஏபிசிடியை பார்த்து கொண்டு எழுதினால்தான் அதை வசதியாக செய்ய இயலும். இல்லாட்டி அதை நான் உருட்டி உருட்டி காட்ட வேணும். அப்ப இது நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். என்ன கிடைச்சிருக்கிற இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த சொற்புலமை சம்பந்தமாக கொஞ்சம் கலந்து பேசும். சொற்புலமை சம்பந்தமாக அதுல இருக்கிற 6 விதமான விடயங்கள் இருக்குது. பொருந்தாத சொற்கள், பொருத்தம் காண்றது, சொற்களை ஒழுங்குபடுத்துறது, ஒரே பொருள் உள்ள சொற்கள், எதிர்பொருள் உள்ள சொற்கள், குறியீடுகள். நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஒரு கால் நீங்கள் ஆண்டு 6ல் இருந்து 11 மட்டும் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள், ஒரு பொருள் தருகிற பல சொற்கள், அதே போல பல பொருள் தருகிற ஒரு சொல், இந்த மரபு தொடர்கள், அந்த விடயங்கள் ஒருக்கா பார்க்க வேணும். எங்கேயாவது அந்த பகுதியை வச்சுக்கொண்டு அவர்கள் கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிதானே? அது என்ன அந்த தன்மைக்குள்ள ஒன்று வித்தியாசமா இருக்கு கண்டுபிடிங்கன்றதை அதை உளச்சார்புக்குள்ளதான் கொண்டு வந்து போடுவார். இப்போ அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் கேள்வி நாங்கள் இதில் ஏற்கனவே பார்த்து நாங்களா இந்த பேப்பர் இல்லை பார்க்க நினைக்கிறேன். சரிதானே? இப்போ இதில் ஒரு சொல் வேறுபட்டதாக இருக்கு. இந்த சொற்கள்ல கீழே உள்ள பயிற்சியில ஒவ்வொரு நிலையிலும் உள்ள சொற்களில் ஒரு சொல் மற்ற சொற்களில் இருந்து வேறுபட்டு இருக்கிறது. அந்த வேறுபட்ட சொல்ல கண்டுபிடிச்சு எழுத போறோம். முதலாவதுல மண்வெட்டி மண்வெட்டி சார். மரவள்ளி. முதலாவதுல மரவள்ளி. ஏனையவை தானியங்கள். இந்த பார்லி என்கிறது ஒரு ஆங்கில சொல். இதுக்கு நல்ல தமிழ் என்னன்னு நினைக்கிறீங்க? பார்லிக்கு பார்லி அரிசி, நாங்கள் அதை வாளி அரிசி என்றெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு நல்ல தமிழ் பெயர் வாட்கோதுமையா? அதுக்கான தமிழ் பெயர் வாட்கோதுமை. சரியா? சரி, அடுத்தது ஓடு, ஆடு, நட, இரு, துள்ளு. ஏன் இது? செயற்பாட்டுக்குள்ளாகுது. இருக்கிறது நம்ம செயற்பாடு தானே இல்லையா? காலால செய்யறது, காலால செய்யறது ஓடு, ஆடு, நட, துள்ளு. இது வந்து ஒரு இருக்கிற செயற்பாடு. சரி, வேறு விடைகள் யாராவது சொல்ல வந்தால்? துள்ளு. ஏன்? ஆடு சார். ஆடு 3 எழுத்துல இருக்கு சார். ஏனையவை எல்லாம் 2 எழுத்துல இருக்குது. இது 3 எழுத்துல இருக்கு. எல்லாமே கர்மம் தான். இது என்கிறதும் ஒரு கர்மம் தான். ஆடு, ஓடு, நட, இரு, துள்ளு என்கிறது. அதுல இன்னொரு விதமான ஆர்கியூமெண்ட் இருக்கு. மற்றதெல்லாம் காலால செய்யறது. இந்த இருக்கிறது காலால செய்யறது இல்லை என்று சொல்லி அதையுமே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த விடையை கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கூடும். சரிதான்? நீங்க ஒரு சரி பார்த்து கொள்ளுங்க. துள்ளு என்கிறது விடையாக வர்றதுக்கான வாய்ப்பு கூடும். காடு, மலை, ஆறு, நீர்வீழ்ச்சி, கிணறு. அந்த விடையில ஆடு வராதா சார்? விலங்கலையா? ஆடு வராதவனு கேட்கிறேன். ஆடு வந்து பேராவும் பெருமில்ல. அதுக்குள்ள இன்னும் அதே போல ஓடு என்கிறதும் அப்படி வருந்தானே ஐயா? ஆமாம் சார். ஓடு என்கிறது கூரைக்கு போடுகிற ஓடும் வரும், ஓடி போறதும் வரும் என்றதால நாங்கள் பெயராகவும் வினையாகவும் வரும் சொல்ல என்று பார்க்கிற போது 2ம் வாரபடியால நாங்கள் அதை எடுக்கலாமே இருக்கும். இல்லாட்டி இங்க 3 விட 3 காரணங்களால வந்துடும். உண்மையில இங்க துள்ளு என்கிறது ஒரு விடையாக எடுக்கிறது போல இது என்பதையும் எடுக்கலாம். ஆனால் சொற்புலமை என்று வருகிற போது நாங்கள் எழுத்தினுடைய எண்ணிக்கையை முதன்மைப்படுத்துறது சரியா இருக்கலாம். சரி, 4வது சொல்லுங்க. கிணறு. காடு. கிணறு என்பது ஒரு விடையாக இருந்தால் காடு என்பதை இன்னொரு விடையாகவும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மற்ற நாளும் நீரோடு தொடர்புடையது, காடு நீரோடு தொடர்புடையது அல்ல என்று சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இதுல மலை என்னும் வருகிறபடியால நாங்கள் கிணறு எடுக்கிறது தான் பொருத்தமாயிருக்கு. ஏன்னா இது செயற்கையானது, மற்றது நாளும் இயற்கையானது. ஏன்னா மலை என்பது தண்ணியோட சம்பந்தப்பட்டது இல்லைத்தானே. ஆறு, நீர்வீழ்ச்சி, மலை, காடு என்று வருகிற போது நாங்கள் கிணறு எடுக்கிறது சரி. அடுத்தது இறைச்சி எடுக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா ஏனவே தாவர உணவுகள் என்ற அடிப்படையில அப்படி எடுக்கிறது பொருத்தமாக இருக்கும். ஆடு ஏன் வாயோட சம்பந்தப்பட்டது. மற்றதெல்லாம் வாயால செய்யறதா? சரி பாப். அடுத்தது தொட்டிலா? கதவு சாத்தியமான ஒன்று. ஏன்னா மற்றதெல்லாம் ஒரு தளவாடங்களாக எடுக்கலாம். தொட்டிலும் தளவாடம் தான் குழந்தைக்கும். மேசை, கதிரை, உங்களுக்கு கட்டில் போல குழந்தைக்கு தொட்டில். கட்டில் ஒரு தளவாடமாக எடுக்கலாம் வேண்டாம், தொட்டிலும் தளவாடம். அந்த அடிப்படையில் கதவு பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது சாரி லண்டன். லண்டன் என்றது ஒரு நாடு அல்ல. இலங்கை. இலங்கையா? ஏன்? அது தீவா இருக்குது, மற்றதெல்லாம் சேர்ந்து இருக்குது வரைபடத்தில். இல்ல சார், நாங்க இலங்கையில இருந்து பார்க்க மற்றெல்லாம் வெளிநாடு தான். அப்படி பார்க்கலாம். ஜப்பானும் தீவுதான் ஐயா. மற்றவை எல்லாம் நாடுகள். லண்டன் என்கிறது ஒரு நாடு அல்ல. லண்டன் என்கிறது ஒரு நாட்டினுடைய தலைநகரம். பிரித்தானியா என்கிற நாட்டினுடைய தலைநகரம் தான் லண்டன். மற்றவை எல்லாம் நாடுகளினுடைய பேர். இந்தியா, ஜப்பான், இலங்கை, ஜெர்மனி என்பது நாடு. லண்டன் என்பது ஒரு நாடு அல்ல. அந்த அடிப்படையில லண்டன் தான் மிக பொருத்தமாக இருக்கும். இதுல புத்தகதி என்கிறது எடுக்கலாம். மற்றது ஒரே மாதிரியாக இருக்குது. என்ன 10வதுல டில்லி எடுக்கலாம். மற்ற எல்லாம் இலங்கையில இருக்கிறபடியால டில்லி என்று எடுக்கலாம். சரிதானே? நான் இன்றைக்கு 1 மணித்தியாலம் உங்களோட பேசி போட்டு நிறைவு செய்ய போகிறேன். நான் அது சேலம் நிப்பாட்ட நோக்கத்தில் இருக்கையில் இப்போ கொஞ்சம் நேரம் வேணாலும் பேசி இதை நிறைவு செய்த நாளைக்கு கொஞ்சம் கூட நேரம் படிப்போம். நீங்கள் எஞ்சிய நேரத்துக்கு தயவு செய்து அந்த பதிவிடப்பட்ட விடயத்தை பார்ப்பதன் மூலமாக இதை சிக்கனமாக பிரயோசனமாக செலவு செய்யுங்கோ. நாளைக்கு சேலமர்வு பெரும்பாலும் 7 அளவு 7 10 மணி மட்டும் இருக்கும். சரிதானே? கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள், மொழியும் எண்களும் கலந்து, அதே போல் சில வசன கேள்விகள். இன்றைக்கும் ஒரு சகோதரன் 5 கேள்வி அனுப்பியிருந்தவர். அந்த கொஞ்சம் வசன கேள்விகளையும் சேர்த்ததாக நாளைக்கு பேசலாம். நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட 1 மணித்தியாலத்தோடு விடைபெறுகிறேன் பிள்ளைகள். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் அதுக்கு பிறகும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட எல்லாருக்கும் பாய் பாய், குட் நைட்.